குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோடு உனக்கு மிக பெரிய திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் நடத்திய திட்டத்திற்கு அழிவு என்னவோ அவர்கள் குடும்பத்திற்கு சென்று விட்டது. இது யாருடைய குடும்பம்? எப்படி இவர்கள் திட்டம் போட்டதற்கு என்ன காரணம்? ஒருவரால் தனித்து சென்றது அல்ல, அவர்களோடு சேர்ந்து பலரும் சேர்ந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தார்கள் என்பதனை என் பிள்ளை அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை தேடி வந்து நான் உனக்கு ஒன்றை தருகின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற அத்தனை நன்மையையும் என் குழந்தை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எந்த ஒரு விஷயமும் உனக்கு தேவை இல்லை. நீ எப்பொழுதும் அதற்காக தயாராக இருந்து விட்டாலே போதும். இதை பற்றி அவசியம் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்ததை நான் அங்கு அறிவேன். ஓரளவிற்கு இப்பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கின்றாய். அடுத்தது என்னவென்று இப்பொழுதுதான் யோசிக்க ஆரம்பித்திருக்கின்றேன். இதற்கு மேலும் உன்னை விட்டு விட்டால் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தொட்டு விடுவாய் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. எந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்பதை இவர்கள் நோக்கமாக இருக்கின்றது. அதற்காக இவர்கள் கைகளில் எடுத்த முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே உனக்கு யாரையும் மிக பிடிக்கும் அவரிடத்தில் இருந்து உன்னை பிரிப்பதுதான். யார் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கின்றாயோ, யார் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கை கொடுத்தார்களோ, யார் உன்னோடு இருந்தால் அத்தனை பிரச்சனையையும் சோதனையையும் எல்லாவற்றையும் செய்து உனக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று நினைத்தாயோ, அவர்களைத்தான் இவர்கள் முதலில் உன்னிடத்தில் இருந்து பிரித்தார்கள். என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வாழ வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் இன்னும் அதிகமாக பல இருக்கின்றது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விதி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கான பல நன்மைகள் இந்த அப்பன் நான் இந்த நாளில் நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இருக்க முடியாத உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்த உணர்ச்சி பல விடுதலையை நடத்திவிட வேண்டும் என்று நினைத்து இவர்கள் பொதுவாக நன்கு உணர்ந்தார்கள். தெய்வத்திடம் என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை. அப்படியானால் முதலில் நீ தெய்வத்தை நெருங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும். நீ தெய்வத்தின் அருகில் செல்ல செல்ல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள். நீயும் யோசித்து இருக்கின்றாய், நான் இன்று நம் குல தெய்வத்தை காண செல்ல வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாயானால் கிளம்பியதும் தடங்கல்கள் உருவாகுவோம். இப்பொழுது இந்த நாளில் செல்லக்கூடாது அல்லது எதற்கு இப்பொழுது இவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், இப்பொழுது தேவை என்ன என்பது போல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இவர்கள் அப்படி சொல்ல விடமாட்டார்கள். அந்த இடத்தை உனக்கு தடை செய்ய நினைப்பார்கள், தடுத்து நிறுத்தி விடுவார்கள். என்ற விஷயத்தை எல்லாம் இவர்கள் செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ வாழ்க்கையில் பொதுவாக யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் அத்தனையுமே தெய்வத்தின் அருளால் நிரந்தரமாக உனக்கு நடக்க வேண்டும் அல்லவா? தெய்வத்தின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா?
இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள என் பிள்ளை அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு போன்று ஒரு தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு நீ வந்து விடுவாய். மேலும் மேலும் சம்பவங்கள் எல்லாம் நிலையான ஒரு இடத்தில் வந்து விட்ட பிறகு மறுபடியும் அதே தவறை செய்ய தொடங்கி விடுகின்றாய். என் பிள்ளை, பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர்கள்தான் அதை சரியாக செய்து வருகிறார்கள். அப்படியானால் அப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் இதைவிட வேறு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட பெரிய விஷயம் ஏதோ ஒன்று அவர்களுக்கு அவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று உடன் இதை விடு, அதை நோக்கி வந்து விடுகிறார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் இந்த அப்பன் இப்பொழுது உன்னோடு நின்று சொல்லி இந்த விஷயத்தை உண்மை என்பதுதான் என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, இப்பொழுது உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட விடாமல் உன்னை எப்படியாவது அழித்து தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார்கள் அல்லவா? இந்த எண்ணங்கள் என்னவாக இருந்தது? ஒன்று, உன்னை அழிக்க வேண்டும். அதாவது அழித்தாலும் நீ மற்றவர்களுக்காக வேலைகளை செய்து கொண்டுதான் இருப்பாய். இரண்டாவது, உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு அனுப்புவது. இது போன்ற எண்ணங்களோடுதான் இவர்கள் சுற்றி திரிந்தார்கள். அத்தனை மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள்தான் இவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது, எத்தனையோ நன்மை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்த பொழுது, அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்று எப்பொழுதும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருப்ப வேண்டும். சொன்னது போல இவர்கள் குடும்பமானது உன்னுடைய இல்லத்தின் மீது ஏற்கனவே தன்னுடைய முழு பார்வையையும் செலுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எது நல்லது, எது நடந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் அதிக கவனத்தோடு இவர்கள் இருக்கின்றார்கள். உனக்கான நல்லதையெல்லாம் இவர்கள் நடத்த விடாமல் உனக்கான கெட்டதையெல்லாம் இவர்கள் பார்த்து கொண்டு நின்றிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால், இதை உணர்ந்து உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து என் பிள்ளை உனக்கான வெற்றியையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க செய்கின்றேன். அப்படியானால் எந்த நிலையிலும் என் பிள்ளை தவறவிடாமல் எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. அது போதும். இவர்களின் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் ஈடுபடாதபடிக்கு இந்த அப்பன் அத்தனை விஷயத்தையும் உருவாக்கி தந்து விடுகின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம், நான் சொன்னது போல இனி எல்லாம் தேவையில்லாத இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது நீ அனுமதித்து உன் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு சேர்க்க விரும்புவார்கள். அவற்றின் எண்ணம் என்னவோ, நீ நன்றாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது மட்டும்தான். உன்னுடைய குடும்பத்தின் கஷ்டங்கள் நடந்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி கை கொடுக்கும். அவர்கள் குடும்பத்தின் சோதனைகள் நடந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷம். அதே நேரத்தில்
உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் பிள்ளையே, இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு அழகான உலகம் நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற நாட்களில் இவர்களுடைய ஆட்டம் எல்லாம் அடங்கி போகிறது. ஏன் தெரியுமா? இவர்கள் உன் குடும்பத்தில் வயதில் மூத்தவர்கள், அதாவது குடும்பத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகின்ற ஒரு ஆண் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுதான் அவர்களுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. என்னாலும் இந்த விஷயத்தை கவனித்து கொண்டு தன்னுடைய மனதில் என்ன எண்ணம் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும், இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயத்தையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லதை மட்டுமே தான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எண்ணங்கள் என்னவோ, யாரை அழித்தார்களோ, ஒரு தலை அழிக்க நினைத்து இரண்டாவது தலையை இழப்பதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் நடந்த இது போன்ற விஷயத்தினால் மேலும் மேலும் உனக்கு இவர்கள் மீது கோபம்தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்களின் மீது கோபப்படவோ வேதனைப்படவும் வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. இதையெல்லாம் உணர்ந்த பிறகு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை கொடுக்கும் யாரை பற்றியும் யோசிக்காத உனக்கு பல நன்மைகளை, அதுபோல எப்பொழுதும் அடுத்தவர்கள் பற்றி பேசிக்கொண்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் அழிந்து போவார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். மேலும் இப்பொழுது ஒரு உயிரை இழக்கப் போகிறார்கள். அதன் பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும். இது போன்று செய்தோமானால் இதிலிருந்து பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருவரின் உயிரை பறிப்பது என்ன சாதாரணமான காரியமா? மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கின்ற ஒருவரை இவர்கள் அழிய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யாரும் எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கெடுதலை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் தெய்வங்கள் எல்லாம் இவர்களை பார்த்து கொண்டு விட்டுவிடுமா என்று ஒருபோதும் அனுமதிக்காது. இவர்கள் பல போகின்ற விஷயங்கள் இனிமேலாவது என்னவென்று பாருங்கள். இவர்கள் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள். இது போன்று இவர்கள் நிலை என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றாய்? அப்பன் சொன்னது போல அடுத்தவர்களின் குடும்பத்தை அழித்து நினைப்பவர்கள் தானாகவே அழிந்து போவார்கள். அல்லது எந்த ஒரு விஷயம் உன் குடும்பத்தில் நடக்க நினைத்தார்களோ அதுபோல உயிரிழப்பை அவர்கள் அதற்கு பிறகு ஏற்படுத்துவார்கள். அவர் குடும்பத்தில் அது நடக்கும். ஐயோ என்றாலும் வராது, அம்மா என்றாலும் வராது. பெற்றவர்கள் மீது முழுமையான எண்ணத்தை கொண்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை நல்ல நிலையை காண்பித்து கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனியாவது இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை நீ உறுதி செய்ய வேண்டும். ஒருவர் உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தால் நீ வணங்குகின்ற தெய்வம் அவர்களின் குடும்பத்தை அழித்துவிடும். குல தெய்வத்தின் கோவிலுக்கு செல்வதோ இங்கு மிக பெரிய கொம்பாக மாறிவிட்டது. எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற எண்ணங்கள், அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற செயல்களும் எப்பொழுதும் மாற்றங்களை காயப்படுத்துவதாக இப்பொழுது இருக்க வேண்டும். அடுத்தவர்களை
வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து கொண்டு இருந்தாய். ஆனால் அது நாளை உனக்கு எதிராகவே திரும்பிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் முடியாத பல காரியங்கள் நான் நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் வெளிவந்து நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் வந்து விட்டேன். கலங்காமல் யார் என்ன சூழ்நிலைகள் செய்தாலும் என்ன செய்வினைகள் செய்தாலும் எல்லாவற்றையும் நினைத்து அவர் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திரும்பி பார்க்க மறுத்து விட்டார்கள். அந்த அழிவு தன்னுடைய குடும்பத்தில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, திருந்தாதவர்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக இதையெல்லாம் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களின் எண்ணம் அதுதான். ஆனால் அது அவர்களுக்கு திரும்பி செல்லும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். என் செல்லமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.